எகிப்து நாட்டிலிருந்து அந்த கான்செப்ட் பக்கத்து நாடுகளுக்கு சென்றது. முக்கியமாக அசீரியா, பாபிலோன் அவர்கள் இயேசு பிறப்பதற்கு முன்னால் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க அருமையாக டெவலப் பண்ணாங்க ஏஞ்சல்ஸை. அவங்க நாட்டு மொழியின்படி அவங்க பேர் வந்து கேரூப், செரூப் ஆர் கேரூப், கேருபிம் என்று சொல்வார்கள், செருபிம் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தை வர்றது அசீரியா நாட்டு அந்த மெசபடோமியன் லாங்குவேஜில் தான் அந்த வார்த்தை வருது, கேரூப் என்ற வார்த்தை. அவங்க எது தெரியுமா யூஸ் பண்ணாங்க? அரண்மனைக்கு முன்னால் பாதுகாவலாக 2 பேர் பாதுகாவலராக இருக்கிறார்கள், அரசனுக்கு எந்த தீங்கும் வராமல் பாதுகாக்க. நம்ம இந்து கோயிலில் போகும்போது ஃபஸ்ட்டு 2 துவாரபாலகா என்று சொல்வார்கள். துவாரபாலகா பெருசாக பாதுகாவலர்கள் போல் நின்று கொண்டிருப்பார்கள். இந்த கான்செப்ட் எல்லாம் இறைவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வானதூதர்கள் என்று நாம் சொல்லலாம். ஸோ ஆகவே பாபிலோனியா, மெசபடோமியா, அசீரியா இந்த நாடுகளில் அந்த வானதூதருடைய கான்செப்ட் வந்து இன்னும் அழகாக செஞ்சாங்க. சித்திரங்கள் வடித்தார்கள், ஃபேஸு கொடுத்தாங்க. அப்போ தான் வானதூதர்களுக்கு ஒரு புதிய முகமே அவர் கொடுக்கப்பட்டார்கள். ஸோ ஏறக்குறைய இயேசு பிறப்பதற்கு முன்னால் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இப்பேற்பட்ட வானதூதர்கள் சேரூப் ஆர் கேரூப் என்று அழைக்கப்பட்டார்கள். அழகான குழந்தை உருவம், அதோடு ரெக்கைகள், பல ரெக்கைகள் கூட கொடுத்திருக்கிறார்கள். பாதுகாப்பு அதிகமாக வேண்டும் என்றால் ரெக்கை ஆட் பண்ணாங்க. ஸோ ஆகவே மெசபடோமியா தான் இதற்கு ஒரு முழு உருவத்தை கொடுத்தார்கள். அதே டைமில் நம்ம பார்சி ரிலிஜன் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜொரவாஸ்டா, ஜராத்ரூஷ்ரா என்று சொல்வார்கள். அந்த ஜொராஸ்ட்ரியன் அந்த மதத்தில் நம்ம நாட்டில் கூட இருக்காங்க. ஏறக்குறைய 2 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் ஜொராஸ்ட்ரிய மதத்தை சார்ந்தவர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம டாடா ஓனர் மிஸ்டர் ரட்டன் டாடா அந்த மதத்தை சார்ந்தவர் தான். ஸோ அந்த மதம் தான் ஏஞ்சல்ஸுக்கு வந்து அழகான வடிவம் கொடுத்தார்கள். அது ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்னால், இயேசுவுக்கு முன்னால் யாஸ்டாக் என்று சொல்வார்கள். ஸோ அவங்க தான் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, த சன்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் சன்ஸ் ஆஃப் லைட், 2 வெக்டர்ஸ் இருக்குது, 2 ஃபோர்ஸ் இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இந்த 2ம் கான்ஸ்டண்ட்டாக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் கடைசியை நல்ல ஏஞ்சல்ஸ் தான் வின் பண்ணுவாங்க, தீயவர்கள் தோற்று விடுவார்கள். அவர் தான் சொன்னார், ஜெரவாஸ்டர் ஒரே கடவுள் என்ற கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஜெரவாஸ்டர் தான் கொண்டு வந்தார். அவுரா மாஸ்டா என்று சொன்னார், அதுதான் நல்ல ஃபோர்ஸ். அந்த ஈவில் ஃபோர்ஸ் பேர் ஹாரிமான் என்று சொன்னார், அதுதான் பேய் என்று நாம் இன்றைய தினம் அழைக்கிறோம்.